இங்க பாக்கியாவுமே இனியா கிட்ட, "இங்க பாரு இனியா, நீ இந்த மாரிலாம் பண்ண தேவையில்ல. நீ எதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஆனா இனியாவுமே, "நீ கவலைப்படாதம்மா. கண்டிப்பா இந்த விஷயத்துல நான் பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம இதுல நீ தலையிடாத. இந்த மாரி டாடிக்கும், பாட்டிக்கும் இடையில நீ வராத." அப்படின்ற மாரி இனியா பாக்கியா கிட்ட சொல்லிடுறாங்க. இத கேட்டோனே பாக்கியாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. "என்னமோ பண்ணு இனியா. நீ பண்ற விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல." அப்படின்ற மாரி அவங்களும் கொஞ்சம் கோவப்பட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் எழிலுமே, "இங்க பாரு இனியா, அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நீ இந்த மாரி கட்டாயமா இத பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீ இப்ப கூட வேணான்னு சொல்லு. நான் கண்டிப்பா நிறுத்துறேன். அவங்க கிட்ட நான் பேசுறேன்." அப்படின்ற மாரி இங்க எழிலுமே சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் இனியாவுமே, "இங்க பாருங்க, இந்த பிரச்சனைய நான் பார்த்துக்கிறேன். தயவு செஞ்சு இத என்கிட்ட விட்டுருங்க. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாரி இனியாவுமே எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிறாங்க. அதுக்கான முக்கியமான காரணமே அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணி அந்த விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணது தான். கண்டிப்பா போலீஸ்காரங்க வந்துருவாங்க. கடைசி நிமிஷத்துலயாவது இந்த நிச்சயதார்த்தத்தையும், இந்த கல்யாணத்தையும் நிறுத்தி நம்மளுக்கு ஒரு விடிவு கிடைச்சிரும் அப்படின்ற மாரி அவங்களும் ஒரு முடிவோட இருக்காங்க. அதுக்கேத்த மாரி இங்க பொண்ணு பார்க்குற இடத்துக்கும் போய் கீழ போய் உட்கார்றாங்க. இனியா வந்த உடனே கோபியுமே, "இந்த பக்கம் நிச்சயதார்த்தம் மட்டும் நம்ம இப்போ வச்சுக்கலாம். கல்யாணம் அடுத்த ஒரு 3 வருஷமாவது ஆகட்டு. ஏன்னா கண்டிப்பா இனியா பாப்பா நல்லா படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ படிக்கட்டு, படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்." அப்படின்ற மாதிரி அவங்களுமே மாப்பிள்ளை வீட்டு சைடுல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது எதையுமே கண்டுக்காம இனியாவுமே ரொம்பவே சிலை மாதிரி சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாக்கியாக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? எதுக்காக நான் இந்த மாரி இந்த நிச்சயதார்த்தத்தை தடுக்கணும்னு நினைக்கிறப்ப கூட, ஏன் இது மாரி என்ன தடுக்க விட மாட்டேன்றா? அப்படின்ற மாரி அவங்களும் கொஞ்சம் இனியாவ நினைச்சு கொஞ்சம் கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இங்க ஈஸ்வரியும் நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. இதுக்கு மேல நம்ம நேரத்த வீணடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, இங்க தட்ட மாத்தி நிச்சயம் பண்றதுக்கு தயாராகுறாங்க. அப்ப கரெக்ட்டா கோபி எந்திரிச்சு இந்த பக்கம் தட்ட மாத்துறதுக்காக தட்ட கையில எடுத்துட்டு நிக்கிறாரு. அப்ப யாருமே எதிர்பார்க்காத மாரி இங்க இனியா கால் பண்ண போலீஸ்காரங்க வந்து நிக்கிறாங்க. வந்தது மட்டும் இல்லாம, "நிறுத்துங்க முதல்ல." அப்படின்ற மாரி இந்த நிச்சயதார்த்தத்தையும் நிறுத்துறாங்க. இந்த பக்கம் கோபிக்கும் ஈஸ்வரிக்கும் தூக்கி வாரி போடுது. "என்ன இது? திடீர்னு லேடி போலீஸ் வந்திருக்காங்க. எதுக்காக வந்திருக்காங்க?" அப்படின்ற மாரி அவங்களும் 2 பேரும் அப்படியே மலைச்சு போய் நின்னுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எங்க பாக்கியாக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப கரெக்ட்டா மறுபடியுமே போலீஸ்காரங்க உள்ள வந்துட்டு, "இந்த நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது. ஏன்னா இது பொண்ணோட அனுமதி இல்லாம நடந்துகிட்டு இருக்கு. பொண்ணுக்கு விருப்பம் கிடையாது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா இத கேட்டோனே இந்த பக்கம் ஈஸ்வரியுமே, "இல்லையே, நாங்கலாம் அப்படி பண்ணவே இல்லையே. கண்டிப்பா எங்க இனியாக்கு விருப்பம் இருக்கு. இதெல்லாம் யார் பண்ணான்னு எனக்கு நல்லா தெரியும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த பொண்ணோட அம்மா தான். அந்த பொண்ணோட அம்மாக்கு தான் விருப்பம் இல்ல." அப்படின்ற மாரி இங்க ஈஸ்வரி பாக்கியாவ பார்த்து முறைச்சுக்கிட்டு பாக்கியாவ பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாக்கியாக்கு, "நாம எதுவும் பண்ணலையே. இது எப்படி நடந்துச்சு?" அப்படின்ற மாரி தெரியாம அவங்களும் அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த போலீஸ்காரங்களும், "முதல்ல நிறுத்துமா. இந்த மாரி பொண்ணுக்கு தான் விருப்பம் இல்லன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு." அப்படின்ற மாரி இங்க போலீஸ்காரங்க சொல்றாங்க. இத கேட்ட கோபியுமே, "இல்ல மேடம், அப்படி வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. பொண்ணுக்கு கண்டிப்பா விருப்பம் இருக்கு. விருப்பம் இல்லாமயே அந்த பொண்ணு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கு." அப்படின்ற மாரி இனியாவ கை காட்டுறாங்க. அதே நேரம் அந்த போலீஸ்காரங்களுமே, "இந்த பக்கம் எங்களுக்கு கால் பண்ணது யாரு?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்ப இனியா தான் கைய தூக்குறாங்க. இத பார்த்தோனே இந்த பக்கம் கோபிக்கும், இன்னொரு பக்கம் வீட்ல இருக்க எல்லாருக்கும் அப்படியே சும்மா ஷாக் ஆயி நின்னுட்டு இருக்காங்க. ஏன்னா இனியாவே இந்த அளவுக்கு களத்துல இறங்கி, தான் கல்யாணத்த நடக்க விடாம பண்றதுக்காக அவங்களே இந்த மாரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லி அப்படியே மலைச்சு போய் நின்னுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி ரொம்ப கோபத்தோட, "என்ன இனியா, எங்ககிட்ட பேசினா எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு உன் இஷ்டத்துக்கு நீ கால் பண்ணி வச்சிருக்கியா? இந்த கால் பண்ண விஷயம் யாரு உனக்கு சொல்லிக் குடுத்தா? உங்க அம்மா தானே? இந்த நிச்சயதார்த்தத்த நிறுத்தணும் அப்படின்னா என்னால முடியாது. கண்டிப்பா போலீஸ்காரங்க வந்தா நிறுத்திடுவாங்கன்னு சொல்லி இப்படி ஐடியா குடுத்தாளா?" அப்படின்ற மாரி இனியா கிட்ட கேட்குறாங்க. ஆனா இனியா ரொம்பவே கோபத்தோட, "முதல்ல நிறுத்துங்க பாட்டி. நீங்க பாட்டி மாதிரியே பேசல. ஒரு அரக்கி மாரி பேசிட்டு இருக்கீங்க. இப்ப நான் பண்ற விஷயத்துக்கும் அம்மாவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இத நானா தான் முடிவெடுத்தேன். ஏன்னா இதுக்கு மேல உங்க 2 பேரையும் எதிர்க்க முடியாது. அம்மாவும் வீட்ல இருக்கிற எல்லாருமே உங்ககிட்ட எவ்வளவு தான் கன்வின்ஸ் பண்ணி பார்த்தாலும் நீங்க கன்வின்ஸ் ஆகுற மாரி தெரியல. ஏன்னா நீங்க எப்பவுமே சென்டிமெண்டா நாடகத்த போட்டு எங்களோட வாழ்க்கைய நீங்க அழிக்கணும்னு தான் நினைக்கிறீங்க. உங்க சைடுல இருந்து எங்க வாழ்க்கைய பார்க்குறீங்களே தவிர, எங்க வாழ்க்கைய எங்க சைடுல இருந்து நீங்க பார்க்க விரும்பல." அப்படின்ற மாரி இனியா பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் அந்த போலீஸ்காரங்களும், "எங்க பாருமா, உன்னை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்கன்னா நீ அவங்க மேல கேஸே கொடுக்கலாம். நீ இப்ப என்னம்மா பண்ண போற? இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தியாச்சு. இப்ப நீ உங்க அப்பா மேலயும் உங்க பாட்டி மேலயும் நீ கேஸ் கொடுக்குறியா?" அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா அதே நேரத்துல இதை கேட்டுட்டு இருக்க மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்க எல்லாருமே ரொம்பவே டென்ஷனோட இந்த பக்கம் கோபி ஈஸ்வரியும் பார்த்து முறைச்சுக்கிட்டு அந்த போலீஸ்காரங்க கிட்ட, "என்ன மன்னிச்சிருங்கம்மா, எங்களுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. இந்த பெரிய மனுஷனும் அவங்க அம்மாவும் சேர்ந்து இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த மறைச்சி எங்க பையனுக்கு நிச்சயம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் இது ரொம்பவே பெரிய குத்தம். நானும் இந்த குத்தத்தில் இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அந்த லேடி போலீஸுமே, "இங்க பாருங்க, நீங்க இப்போதைக்கு இங்கேருந்து வேணா கிளம்பலாம். ஆனால் கண்டிப்பாக இவங்க 2 பேரும் மேலே இந்த பொண்ணு கேஸ் கொடுத்துச்சுன்னா நீங்க சாட்சி சொல்ல வந்துதான் ஆகணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த கான்ஸ்டபிளையும் கூப்பிட்டு அவங்களோட மொபைல் நம்பர் அது இல்லாமல் அட்ரஸ்லாம் வாங்கிக்க சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களும் வேற வழியே இல்லாமல் மொபைல் நம்பர் அட்ரஸ்லாம் கொடுத்துட்டு கோபியோட முகத்திலையும் ஈஸ்வரியோட முகத்திலையும் காரி துப்பாத குறைய அங்கிருந்து கிளம்புறாங்க.
இன்னொரு பக்கம் இவங்களுக்கு அவமானம் தாங்கவே இல்லை. ஆனால் இனியா இப்படிப்பட்ட ஒரு விஷயம் பண்ணிட்டான்னு சொல்லி அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல. உடனே இன்னொரு பக்கம் இங்கே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, ஏண்டி உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், இந்த வயசில் உனக்கு அவ்வளோ கொழுப்பு இருந்தா சொல்லப்போனால் உன்னை சும்மா விடக்கூடாது, உன்னை இந்த மாதிரி சும்மா விட்டதுனால தான் நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி டக்குன்னு இனியா பக்கத்தில் வந்து இனியாவை கன்னத்தில் பலார்னு ஒரு அறை வைக்கிறாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க லேடி போலீஸுமே ரெண்டாவது அறை வைக்கும் போது இங்கே ஈஸ்வரியோட கையை பிடிச்சிட்டு, என்னம்மா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, எங்க முன்னாடியே இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு அடிச்சுக்கிட்டு இருக்கியா, இங்க பாரு அந்த பொண்ணு ஊன்னு சொன்னா போதும் உன்னை உள்ள தூக்கி போட்டு கிட்டத்தட்ட 2-3 வருஷம் கழித்துங்க வச்சிருவேன். என்ன இது, நீ இன்னமும் பழைய காலத்தில் இருந்துட்டு இருக்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இந்த காலத்துல யாருக்கும் விருப்பம் இல்லாம நிச்சயமோ கல்யாணமோ பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம முக்கியமா அந்த கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் 2 பேருக்கும் பிடிச்சிருக்கணும். ஒருத்தருக்கு விருப்பம் இல்லைனா கூட அந்த விஷயத்த பண்ண தேவையில்லை, அவங்க சட்டப்படி அதை முடிவெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அந்த போலீஸ்காரங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சும்மா தெளிவா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க ஈஸ்வரி எப்பவும் போல முட்டாள்தனமா, இங்க பாருங்க உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இது என் குடும்ப விஷயம், என்னோட பேத்திக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிற விஷயத்த நீங்க எப்படி தடுக்க முடியும், அவளுக்கு விருப்பம் இல்லைனாலும் இதை நான் பண்ணுவேன், நாளைக்கு இன்னொரு மாப்பிள்ளையை கூட்டிட்டு வந்து கண்டிப்பா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்கிற இனியாவுமே, முதல்ல நிறுத்துங்க பாட்டி, நீங்க முதல்ல பாட்டி மாதிரி பேசுங்க, இந்த மாதிரி அரக்கை மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க, என் லைஃப்ல முடிவெடுக்கிறதுக்கு எனக்கு மட்டும் தான் உரிமை இருக்கு, அது மட்டும் இல்லாம எங்க அம்மாக்கும் கண்டிப்பா உரிமை இருக்கு, உங்களுக்கும் டேடிக்கும் உரிமை கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி இங்க கோபியும் ஒதுக்கிடுறாங்க. அப்ப கோபி இருந்துகிட்டு, என்ன இனியாமா என்னையும் சேர்த்து ஒதுக்கிட்டு இருக்க, நான் உனக்கு என்ன தப்பு பண்ணிட்டேன், நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே இதெல்லாம் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி இங்க கோபியும் ரொம்ப சென்டிமெண்டா பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா கோபியை பார்த்து முறைச்சிட்டு இருக்க இனியாவுமே, இங்க பாருங்க இங்க நடக்கிற முக்காவாசி பிரச்சனைக்கான காரணமே நீங்க தான், ஏன்னா எப்ப பார்த்தாலும் உங்க அம்மாவோட பேச்சை முழுசா நம்பிக்கிட்டு எங்க யாரை பற்றியும் யோசிக்காம உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்கு தோணதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டு போயிடுறீங்க. இப்போ அதனால் கஷ்டப்பட வேண்டியது நாங்கள் தானா? நாங்கள் எதுக்காக கஷ்டப்படணும்? நீங்கள் செஞ்சதுக்கு நீங்கள் தான் கஷ்டப்படணும். இவ்வளோ நாளாக எங்கள் அப்பா எங்கள் கூட இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது எல்லாமே போய் தப்பு. சொல்லப்போனால் நீங்கள் வெளியில் இருக்கிறதா நல்லது. ஏன்னா நீங்கள் எங்கள் கூட இருந்தாலும் எங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை. இதுதான் எங்கள் அம்மாவுக்கும் நடந்துச்சு. எங்கள் அம்மா சொன்ன விஷயம் எனக்கு இப்போ தான் புரிய ஆரம்பிக்குது. நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான் அப்படின்ற மாதிரி இனியா ரொம்பவுமே கோபத்தோடு சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்டுட்டு இருக்க கோபிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இனியா அம்மா மனசுல இப்படி நம்ம பதிஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்களும் அப்படியே மலைச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அந்த போலீஸ்காரங்களும், இங்க பாருமா நீ வேணா கேஸ் கொடுக்குறதா இவங்க 2 பேரும் மேலே கேஸ் கொடுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 3 மாசம் உள்ள தூக்கி போட்டு முட்டி தட்டினா ஆட்டோமேட்டிக்காக 2 பேரும் அமைதியாயிருவாங்க அப்படின்ற மாதிரி இந்த லேடி போலீஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க இனியாவுமே இங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறாங்க. இங்க பாருங்க மேடம், இப்போதைக்கு இவங்களை விட்டுருங்க, இதே மாதிரி முடிவு அவங்க திருப்பி எடுத்தாங்கன்னா கண்டிப்பா அன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து கேஸ் கொடுப்பேன், ஸ்டேஷனுக்கே வந்து கேஸ் தருவேன். அப்போ வந்து நீங்க இவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி நீங்க லீகலா என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. இப்போ நான் நல்லா படிக்கணும், நான் நல்ல நிலைமைக்கு வரணும், அது மட்டும் தான் எனக்கு முக்கியம், என் லைஃப்ல வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி இங்க ஆகாஷையும் சேர்த்து தான் அவங்க சொல்றாங்க. எதுவுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு முடிவோட இந்த போலீஸ்காரங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இது கிட்ட இந்த போலீஸ்காரங்க, பரவாயில்லம்மா உன்ன மாதிரி எல்லா பொண்ணும் தைரியமா இருந்துட்டாலே போதும், இந்த மாதிரி பொண்ணுங்களை மிரட்டி கல்யாணம் பண்ணி வைக்கிற அப்பாவையும் பாட்டியும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ்காரங்க இனியா கிட்ட எல்லா டீட்டெயிலையும் சொல்லிட்டு அவங்க கிட்ட பர்சனல் நம்பரையும் கொடுத்துட்டு வராங்க. இந்த பக்கம் வந்து போலீஸ்காரங்க கிளம்பின அடுத்த செகண்டு இங்க இனியாவுமே எப்பவும் போல அவங்களோட ரூமுக்கு கிளம்பி போக பாக்குறாங்க. ஆனா ஈஸ்வரி, நில்லு இனியா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் எங்களை தூக்கி ஜெயிலுக்குள்ள வைக்கிறதா உன்னோட எண்ணமா, எங்களை பத்தி நீ கவலைப்பட மாட்டியா, நீ அப்படியே உங்க அம்மா மாதிரி தான் இருக்க, ஏன்னா உங்க அம்மா காலையில சொன்னால நீங்க செத்து போனா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதுக்கு ஈக்குவலா தான் நீ இப்ப பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இனியாவை போட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இனியா ரொம்பவே போல்டா, இங்க பாருங்க பாட்டி, இதுக்கு மேல உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் இப்ப உங்களை பாட்டின்னு கூப்பிட்டு இருக்கேன், என் லைஃப்ல இதுக்கு மேல நீங்க தலையிட்டீங்கன்னா நீங்க என்னோட பாட்டியா இருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கோபியுமே, என்ன இனியா பாட்டி கிட்ட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க இனியாவுமே, எங்க பாருங்க டாடி, உங்களுக்கும் அதே தான், நீங்க என் லைஃப்ல தலையிடக்கூடாது, அது மட்டும் இல்லாம மறுபடியும் போய் ஆகாஷை காயப்படுத்துறது, ஆகாஷ் கிட்ட ஏதாவது பிரச்சனைக்கு போறதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயத்த நான் எல்லாரும் முன்னாடி சொல்லி வெளியில கொண்டு வருவேன். அதுக்கப்புறம் நீங்க பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் சரி, எனக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கிறது அவ்வளவு ஈஸியா இருக்காது. இப்போதைக்கு என்னை என் வழியில போக விடுங்க, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, என்ன மறுபடியும் தொந்தரவு பண்ற வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி இங்க இனியா ஒரு பயங்கரமான மிரட்டலை போட்டுட்டு எப்பவும் போல கிளம்பி அவங்களோட ரூமுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க இனியா பண்ண விஷயத்தை நினைச்சு வீட்டுல இருக்க எல்லாருமே அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க. எங்க பாக்கியாக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கு. சொல்லப்போனா பாக்கியாவோட மனசுல தான் பொண்ணு இப்ப ரொம்பவே நாலேஜா யோசிக்க ஆரம்பிச்சிட்டா, அவளோட ரியாலிட்டி என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா, இதுக்கு மேல அவன் லைஃப்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நான் வந்து நினைக்க தேவையில்ல, அவன் லைஃப்ல அவன் நல்லபடியா வந்துருவா அப்படின்ற மாதிரி எங்க பாக்கியா தான் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டு கொஞ்சம் லைட்டா ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஈஸ்வரியுமே பாக்கியாவோட முகத்தை பார்த்து பாக்கியா கிட்ட எதுவுமே பேச முடியாம அப்படி நின்றுகிட்டு இருக்காங்க. அப்ப எழிலுமே, இங்க பாருமா, நீ இனிமேல் இனியாவை பத்தி கவலைப்பட தேவையில்ல, நான் நினைச்சதை விட இனியா ரொம்பவே போல்டா இருக்கா, நீ எப்படி இப்ப போல்டா இருக்கியோ அதே மாதிரி அவ இருக்கா,
அதனால எந்த ஒரு காரணத்த கொண்டும் நீ இனியாவ நினைச்சு கவலைப்படாத. நீ நிம்மதியா இரும்மா. நீ உன்னோட வேலைய பாரு. இனியா இனிமேல் அவள பார்த்துக்குவா அப்படின்ற மாரி இங்க எழிலுமே கோபியோட காதலையும், ஈஸ்வரியோட காதலையும் விழ்ற மாரி பாக்கியாட்ட சொல்லிட்டு அங்கிருந்து அவருமே கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் செலியனுக்கும், ஜெனிக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா இனியா இவ்ளோ பெரிய செக் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. இன்னொரு பக்கம் இங்க கோபியுமே இதுக்கு மேல இனியாவோட லைஃப்ல நம்ம தலையிட்டோம்னா அவ்வளவுதான். என்ன நடக்கும்னு தெரியாது. அது மட்டும் இல்லாம நம்மளையும் நம்ம அம்மாவையும் இங்க வீட்ல இருக்க யாருமே இனிமேல் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த வீட்ல நம்ம இருக்கிறதும் இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். நம்ம பேசாம நம்ம அம்மாவை கூட்டிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு எங்க கோபியுமே ஒரு முடிவுக்கு வராரு. அதாவது இப்ப இனியாவையும் பாக்கியாவையும் தொந்தரவு பண்ணக்கூடாது. நம்ம இந்த இடத்த விட்டு சாஃப்டா கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி கிட்ட போய் இங்க இருந்து கிளம்புறத பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு.